கிராம உதவியாளருக்கான வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி போஸ்டர் சென்ட் பண்ணணும், இடஒதுக்கீடு முறைன்னு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஒவ்வொரு வீடியோவிலும் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா 2 கிராமத்துக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. 2 நீங்கள் இப்போ உங்களுடைய கிராமத்தை நீங்கள் அப்ளை பண்ணனாலே முதல்ல என்ன பண்ணணும்னா இன சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் தாலுக்காவில் உங்கள் கிராமத்துக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் கிராமத்தில் இருந்துச்சுன்னா அங்கே அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் வேறு கிராமத்தில் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த கிராமத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 2 இடத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாமும் சரி இன்டர்வியூவும் சரி ஒரே டேட்டில் வந்துச்சுன்னா பண்ண முடியாது. நாங்கள் எங்கள் கிராமத்தில் அதே மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து இல்லை ஒரு இதுதான் வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் டேட்டும் இன்டர்வியூ டேட்டும் ஒரே இதில் வந்துட்டுனா வந்து நம்மளால இது பண்ண முடியாதுன்னு ஒரு அப்ளிகேஷனை தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நீங்கள் முடிஞ்ச வரை அந்த இன சுழற்சி முறையில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடை நல்லா பார்த்துட்டு அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். போஸ்ட்டில் அனுப்புனா எப்படி அனுப்பணும், இப்படி ஸ்டாம்ப் ஒட்டி தான் அனுப்பணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இல்லை, திருவள்ளுவர் மாவட்டத்தில் மட்டும்தான் 25x10 சைஸு அஞ்சல் கவரில் வந்து அட்ரஸ் எழுதி 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்ப சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில். கண்டிப்பாக அவங்க அப்படி தான் அனுப்பணும். வேறு எந்த ஒரு கிராமத்துக்கும் வந்து அந்த மாதிரி அனுப்ப சொல்லலை. நீங்கள் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனை ஒருக்கா நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து அனுப்புங்க. எப்போவுமே நேரில் போய் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்தா கூட அவங்க நம்மள்ட்ட இது இல்லைன்னு சொல்லுவாங்க, நம்ம உடனே வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச வரை நேர்லேயே போய் அப்ளை பண்ணுங்க. எங்கள் தாலுக்காவில் வேக்கன்சி இல்லை, வேறு ஒரு தாலுக்காவில் நாங்கள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா வந்து இருப்பிட சான்றிதழ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நம்ம எந்த தாலுக்காவில் இருக்கோமோ நம்ம அங்கே இருக்கிற இருப்பிட சான்றிதழ் தான் நமக்கு இருக்கும். அதனால் வேறு ஒரு தாலுக்காவில் போய் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த தாலுக்காவில் நம்மளோட இருப்பிட சான்று நம்ம எங்கே வசிக்கிறோமோ அந்த இடத்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், வேற ஒரு தாலுக்காக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு. ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நான் எம்பிசி, நான் வந்து ஜென்ரல் டேன்ல போய் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. பண்ணலாம். ஆனால் நமக்கு ஜென்ரல் டேனில் என்ன விதிமுறைகள் இருக்கோ அதுதான் வந்து பொருந்தும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எம்பிசிக்கு வந்து 37 வயசு வரை நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் ஜென்ரலில் பண்ணும்போது 32 வயசு வரை தான் இருக்கும். அப்போ நீங்கள் 37 வயசு வச்சுட்டு அங்கே அப்ளை பண்ண முடியாது. பொதுவில் வந்து என்ன விதிமுறை இருக்கோ அதுதான் பொருந்தும். அந்த இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எங்களால் நேரில் போய் கொடுக்க முடியல. அட்ரஸ்ல வந்து நாங்கள் எப்படி போஸ்ட்டில் எப்படி அனுப்பணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு கேட்குறீங்க. வருவாய் வட்டாட்சியர் அவர்கள், வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், உங்கள் தாலுக் நேம் என்ன நேமோ அந்த நேமை போட்டு நீங்கள் வந்து அனுப்பலாம். லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். எல்லாருக்குமே வந்து ஒரே லாஸ்ட் டேட் கிடையாது. அதனால டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறனால உங்களோட நோட்டிஃபிகேஷனில் போய் பாருங்கள். நம்மளுமே நிறைய மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சேனலில் இருக்குது, வேணால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தவங்க வந்து ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்குது, ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்குது, இதை நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது சில மாவட்டத்துக்கு வந்து ரேஷன் கார்டு கம்பல்சரியாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரேஷன் கார்டு எந்த அட்ரஸில் இருக்கோ அங்கே தான் வந்து நம்ம இருப்பிட சான்று எடுத்து அந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி. நீங்கள் ரேஷன் கார்டு கேட்காத கிராமத்தில் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஊர்லேயே வந்து இருப்பிட சான்றிதழ் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இருப்பிட சான்றிதழ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா இதுலேயுமே கேட்குறாங்க. ஜாதி சான்றிதழ்ல எனக்கு வேற ஒரு அட்ரஸ் இருக்கு. இப்போ மிச்சம் எல்லாமே என் ஹஸ்பண்ட் வீட்டு அட்ரஸ் வந்துருச்சு, எனக்கு நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஜாதி சான்றிதழ்ல எப்பவுமே நம்ம பிறந்த இடத்துல உள்ள அட்ரஸ் தான் இருக்கும், அந்த அட்ரஸ் எப்பவுமே மாறாது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஒருத்தவங்க வந்து எனக்கு 20 வயசு 12 மாசம் ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாமா இந்த எக்ஸாமுக்குன்னு கேட்டிருந்தாங்க. அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த டேட்ல இருந்து கண்டிப்பா 21 வயசு வந்து ஆயிருக்கணும், முடிஞ்சாதான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் வந்து எப்படி போடணும்னு கேட்டிருந்தாங்க. போஸ்ட் வந்து நம்ம எப்படி அனுப்பணும்னா ஒன்று ஸ்பீடு போஸ்ட் இல்லைன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் தான் பண்ணணும். அது எப்படி அனுப்பணும்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் எல்லாம் நிரப்பிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நான் ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும்னு சொன்னாலே அவங்களே வந்து உங்களை கைட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், தூத்துக்குடி.nic.in இந்த வெப்சைட் தான் வந்து தூத்துக்குடிக்கான வெப்சைட். இந்த இதில் போய் நீங்கள் செக் பண்ணால் தெரியும். இதுவே உங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து பார்க்கணுன்னா தூத்துக்குடின்னு இருக்கிற இடத்துல உங்கள் மாவட்டம் என்னமோ
இருக்குமோ அதை போட்டுட்டு .nic.in போய் செக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வைக்கணுமா, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணுமான்னு கேட்குறீங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் கேட்குறாங்க, சில மாவட்டத்தில் கேட்கல. அதனால உங்கள் மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷனை நல்லா பார்த்துட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தா கண்டிப்பாக வைக்கணும், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் இன்டர்வியூ செலக்ட் ஆகி நம்ம வேலைக்கு போகிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். முன்னுரிமை பெற்றவர் முன்னுரிமை பெறாதவர்னா என்னன்னு கேட்குறீங்க. இப்போ முன்னுரிமை பெற்றவர்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரு கிராமத்துக்கு வந்து பிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்து ப்ரியாரிட்டி வந்து பெண்கள், விதவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா வந்து நீங்கள் அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. முன்னுரிமை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க இல்லாத பட்சத்தில் தான் மிச்சம் இருக்கவங்களுக்கு வரும். இதுதான் வந்து முன்னுரிமை பெற்றவருக்கான இது. இப்போவே முன்னுரிமை பெறாதவர்னா என்னன்னா, இப்போ ஒரு கிராமத்தில் பிசின்னு இருக்குன்னா அதில் பிசினா ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். பிசியில் இருக்கவங்க அதில் வந்து முன்னுரிமை கிடையாதுங்கன்னா, இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவங்கன்னா அப்படி இவங்களுக்குலாம் வந்து இது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ப்ரியாரிட்டி யாருக்கும் கிடையாதனால பிசியில் இருக்க ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம் எழுதுகிற அந்த மார்க்கை பொறுத்து தான் வந்து அங்கே நமக்கு ரிசல்ட் வரும். இடம்னு இருக்கிற இடத்துல என்ன போடணும்னு கேட்குறீங்க. நம்ம ஃபார்மோட கடைசியில் இடம் 4 இருக்குமா, அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கிற கிராமத்தை தான் போடணும். நீங்கள் அப்ளை பண்ணுற கிராமத்தையோ அந்த இடம்லாம் போடக்கூடாது. நீங்கள் இருக்கக்கூடிய கிராமத்தோட பெயரை வந்து அதில் எழுதிக்கணும். இப்போ 2 கிராமத்துக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரே அப்ளிகேஷனில் 2 கிராமத்தையும் எழுதலாமான்னு கேட்குறீங்க. அப்படி எழுதக்கூடாது. நீங்கள் 2 கிராமத்துக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் வாங்கி தான் எழுதணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரே கிராமத்துக்கு அப்ளை பண்ணுறது தான் நல்லது. அதுதான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரை நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து டேட் வந்து முடிய போகுது. அதனால் சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள்.